சந்தோஷமா இல்லாத இடத்துல ஏன் அங்கேயே இருந்து சஃபர் ஆகணும்? இத நான் போய் சொன்னா அவங்கள ஏதோ துரத்துற மாதிரி ஆயிடும். அப்படி ஆகவும் கூடாது இல்லையா? ஆ, நான் ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆ, நீ வந்து அம்மாவை கூட்டிட்டு போக முடியுமா? ம்? நீ கூப்பிட்டா கண்டிப்பா அம்மா திரும்பி வருவாங்க. நீ கூப்பிட்டா உன் கூட வர மாதிரி இருக்கும், நான் போன்னு சொன்ன மாதிரி இருக்காது. நைஸ் நைஸ் ஐடியா இல்ல? நீ என்ன சொல்ற? நான் ஆமா கூட்டிட்டு போகணும். ஆமா, நான் வந்து அத்தையே கூப்பிடணும். கண்டிப்பா என் வீட்டுக்கு வந்து கூட்டு போகணும். நான் கூப்பிட்டா அவங்க வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க, சந்தேகமே இல்ல. சண்டே இல்லாம எல்லாரும் நிம்மதியா இருக்கிறதுக்காக நான் அத்தையை கூப்பிடணும்ல? நோ 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 நோ, எல்லாருக்காகவும் இல்ல, எங்களுக்காக இல்ல, உன் அத்தைக்காக, அவங்க சந்தோஷத்துக்காக வந்து கூட்டு போக முடியுமா ப்ளீஸ்? சாரி பாஸ், முடியாது. என்ன சொல்ற? முடியாதுன்னு சொன்னேன். ஏன் முடியாது? Why? உங்க அம்மாவை நீங்க கூப்பிட்டீங்க, அதனால அவங்க உங்க கூட வந்தாங்க. ஏதாவது பிரச்சனைனா அதை சால்வ் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு சார். கூட்டிட்டு போன அம்மாவை கஷ்டப்படாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இதுல சம்பந்தமே இல்லாத நான் ஏன் தலையிடணும்? சாரி பாஸ், உங்க வீட்டு பிரச்சனையை நீங்க பாத்துக்கோங்க. அடி பாவி, அப்படியே ரொம்ப அக்கறையோட இருக்கிறவ மாதிரி, நல்லவ மாதிரி, அப்படியே காது கொடுத்து அவ்வளோ பொறுமையா கேட்டா, கடைசியில மண்டையில பாறாங்கல போட்டு போறா. அவளுக்கு அதுவும் நக்கல் வேற. உனக்கு வேணும்டா, உனக்கு வேணும். உலகத்துல உனக்கு வேற யாருமே கிடைக்கல, பாக்கியலட்சுமி மட்டும்தானே கிடைச்சா ஒப்பாரி வைக்கிறதுக்கு. ஐயோ, என் கஷ்டத்தை யார்கிட்ட போய் யார்கிட்ட சொல்லுவேன்? வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கு. அப்படியே எங்கேயாவது ஓடி போயிரு கோபி. எங்க ஓடினா என்ன? அவ போலீஸ வச்சு ஆளுங்களை வச்சு ட்ரேஸ் பண்ணி விட்டுருவா, சேர்த்து வச்சு ஏறி மிதிப்பா. அம்மா, ராதிகா, அத்தை, 3 பேரும். எப்படி இவங்க 3 பேர் தாக்குதல நான் எப்படி தாக்குவேன்? நானும் மனுஷன் தானே, மையம் ஒண்டிதான் பாக்கி.